செத்தோம். நான் வேறு அசைன்மெண்ட் முடிக்கலையே, கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண போகிறோம்னு கடவுளே பயமாக இருக்குது. ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், who all are didn't complain your assignment. Please stand. போச்சு நினச்சேன் இந்த குரூப்பு வராமல் இருக்கே அப்படின்னு நினச்சேன். வந்துடுச்சு. எப்பயுமே அசைன்மெண்ட் கொடுத்தா முடிச்சுட்டு வர தெரியாது. கோ அண்ட் மீட் த பிரின்சிபல். மேம் சாரி மேம், இதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துடுறேன் மேம். ஐ வில் டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்கியூஸ். ப்ளீஸ் கோ அண்ட் மீட் த பிரின்சிபல். இப்போ போறியா இல்லை நான் பிரின்சிபல் மேம் ரூமுக்கு போய் நீ இப்படி பண்ணேன்னு சொல்லட்டுமா? ஒன்று பண்ணு, நீல் டவுன் போடு. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பிரின்சிபல் எல்லாரோட நெயில்ஸையும் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரிபடி ஷோ மீ யுவர் நெயில்ஸ். நீ போ. பிசாசு மாதிரி நகை வளர்த்து வச்சிருக்கியே, கட் பண்ண அறிவில்லை. வெள்ளிக்கிழமை நகை வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இந்த சக்கையே சொல்லி எவ்வளோ நாளாக தப்பிச்சிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நான் விட போகிறதில்ல. இங்கேயே இல்லை, பிடி ரூமில் போய் நகை விட்டு எடுத்துகிட்டு வரேன். அதை வச்சு விரலை கட் பண்ணி விட்டால் தான் சரியாகும். நகத்தை வெட்டிட்டு வர சொன்னால் உனக்கு வலிக்குது. இதில் எக்ஸ்கியூஸ் வேறு பீட் பண்ணி. நெக்ஸ்ட் வாங்க. ஓ, திஸ் இஸ் அ ஸ்கூல் ஆர் த ஃபேஷன் ஷோ ஏரியா. ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கிளிப்பு மண்டையில் வச்சுட்டு வரக்கூடாதுன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு வர? அப்பா அம்மாவுக்கு தெரியுமா இந்த மாதிரி வச்சுட்டு வருது? தெரியாது. அப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீ வச்சுட்டு வரனா எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது உனக்கு? ஏம்மா, ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் பர்மிஷனோட எல்லாமே பண்ணுங்க. இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் கொண்டு வரக்கூடாது. நீ இங்கே இரு, உன்னோட அம்மா அப்பா 2 பேருக்கும் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். இப்போ பண்ணி உன்னை மாட்டி விடலை. கிளிப்பை நான் உடச்சிட்றேன், எழுத்துக்கோ. நாட் புட் த பெல்ட். ஓ, பெல்ட்டு துவைச்சிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா பெல்ட்டு கொடுத்துருக்கோம்ல ஸ்கூல்லேருந்து, அதை போட்டுட்டு வர மாட்டியா? டோன்ட் டெல் த சில்லி ரீசன். எதுக்கு இந்த மாதிரி மேக்கப்பு, ஐலைனர், லிப்ஸ்டிக்கு? போய் மூதியாக்களை விட்டு வா. வர ஸ்கூல் ஃபேஷன் ஷோ வருது. இவங்களை பார்த்து நம்ம உயிர் தான் எடுக்கிறாங்க.